திமுகவில் 110 மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கு வசதியாக தொகுதிகளை பிரித்து அறிவிப்பு வெளியிட்டார் மு.க.ஸ்டாலின். 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம் நியமிக்கப்படுவதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். திமுகவில் தற்பொழுது 77 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. இந்த பொறுப்புகளை 2 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர் அளவில் விரிவாக்கம் செய்வதாக திமுகவுடைய செயற்குழு கடந்த 24 நடைபெற்றது. அந்த செயற்குழுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பதவிக்குமாக மாவட்ட செயலாளர் கிளை செயலாளர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதவிக்கும் தேர்தல் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு தீர்மானமாக செயற்குழு நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அந்த அறிவிப்பு திமுக சார்பாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 110 மாவட்டங்களாக ரீதியாக 110 மாவட்டங்களாகவும் 38 ஊரக மாவட்டங்களுக்கு ஏற்ப அந்த மாவட்டங்களுடைய தொகுதிகளுக்கு ஏற்ப அந்த தொகுதிகள் பிரிக்கப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 110 மாவட்டங்களும் எந்தெந்த மாவட்டத்திற்கு எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரம் வெளியாகி இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்துல ஏற்கனவே இருந்தது தற்பொழுது பிரிக்கப்பட்டு கன்னியாகுமரி கிழக்கு, தெற்கு, வடக்கு என்ற 3 மாவட்டமாகவும், அதுபோன்று திருநெல்வேலி வடக்கு, தெற்கு என 2 மாவட்டமாகவும், தூத்துக்குடிக்கு 3 மாவட்டங்களில் தூத்துக்குடி மத்திய, தூத்துக்குடி வடக்கு என்று 3 மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டத்திற்கு தென்காசி கிழக்கு, தென்காசி மேற்கு, விருதுநகர் மாவட்டத்தை 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். விருதுநகர் வடக்கு, கிழக்கு, மேற்கு என 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ராமநாதபுரம் 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. தேனி மாவட்டம் 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் 3 மாவட்டமாக, திண்டுக்கல் கிழக்கு, மத்திய, மேற்கு என 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தை தற்பொழுது 5 மாவட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 4 மாவட்டங்கள் ஆக இருந்தது சூழல 3 மாவட்டங்கள் சூழல் தற்பொழுது 5ஆக மாறி இருக்கிறது. மதுரை தெற்கு, மேற்கு, கிழக்கு, வடக்கு, மத்திய என்று மதுரை மாவட்டம் 5 மாவட்டங்களாக திமுகவில் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. நீலகிரி ஒரே மாவட்டமாக தான் இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் 3 தொகுதிகள். இந்த 3 திமுகவில் 110 மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கு வசதியாக தொகுதிகளை பிரித்து அறிவிப்பு வெளியிட்டார் மு.க.ஸ்டாலின். 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம் நியமிக்கப்படுவதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் மட்டும் 3 தொகுதிகளை கவனிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்படுவதாக மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். சென்னையை 10 மாவட்டங்களாக பிரித்து அறிவித்தார் மு.க.ஸ்டாலின். கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்துல 110 மாவட்டங்களாக திமுகவுடைய மாவட்ட செயலர் எண்ணிக்கை விரிவாக்கம் செய்யப்படுவதாக கொடுக்கப்பட்ட தீர்மானத்திலிருந்து திமுகவில் பல்வேறு அதிரடியான மாற்றங்களுக்கு திமுகவில் பொறுப்பேற்கக்கூடியவர்கள், குறிப்பாக மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள் தயாராக இருக்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூட்டத்திலே பேசியிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது 110 மாவட்டங்கள் எவை என்பதை பிரித்து அதற்கான அறிவிப்பை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். 110 மாவட்டங்கள்ல ஏற்கனவே பலம் வாய்ந்த மாவட்ட செயலாளராக அறியப்பட்டவர்கள் 70 வயதுக்கு மேற்பட்டவராக இருப்பதால் அதில் 13 பேர் முன்னாள் அமைச்சர் உட்பட 13 பேர் தானாகவே அவர்கள் அந்த வயமுப்படைந்ததனால் அந்த பொறுப்புக்கு இனியே அவர்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. அதற்கு அடுத்த கட்டமாக இப்பொழுது இந்த தேர்தல் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலர் பொறுப்பிலிருந்து கிளை செயலர் பொறுப்பு வரைக்குமான அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளுக்கும் தேர்தல் நடத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான சூழலில் முதலில் அந்த மாவட்ட செயலர்களுடைய எண்ணிக்கையை 110ஆக விரிவாக்கம் செய்து அறிவிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னையில இதுக்கு முன்னாடி இருந்த அளவை விட தற்பொழுது சென்னையினுடைய மாவட்டங்கள் 10 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்பாக சென்னையில ஒரு மாவட்டத்திடம் அதிகபட்சமாக 6 தொகுதிகள், முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு 6 தொகுதிகள் இருந்தன. தற்பொழுது அவரிடம் 3 தொகுதிகள் மட்டுமே இருக்கும் வகையில் அவருடைய தொகுதிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை வடகிழக்கு மாவட்டம், சென்னை வடக்கு மாவட்டம், சென்னை வடமேற்கு மாவட்டம், சென்னை மத்திய மாவட்டம், சென்னை மத்திய கிழக்கு, மத்திய மேற்கு என்ற மாவட்டங்கள் தனியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று சென்னை கிழக்கு இதுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு இருந்த மாவட்டம், தற்போதும் அவர் இந்த மாவட்டத்திலாக இருக்கிறார். அவரிடம் ஏற்கனவே இருந்த தொகுதிகள் துறைமுகம், திருவிக நகர், வில்லிவாக்கம், அதே போன்று அம்பத்தூர் உள்ளிட்ட தொகுதிகள் அவரிடம் இருந்தது. குளத்தூர் தொகுதிகள் அவரிடம் இருந்தது.
அதிலிருந்து தற்பொழுது 3 தொகுதிகள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன. சென்னை கிழக்கிற்கு துறைமுகம், திருவிக நகர், வெள்ளிவாக்கம் ஆகிய 3 தொகுதிகள் மட்டும் அவர் மாவட்ட செயலாளராக இருப்பார் என்ற அளவில் அந்த தொகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் சென்னை தென்மேற்கு, விருகம்பாக்கம், தியாகராய நகர் தொகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று சென்னை தென்கிழக்கு, சென்னை தெற்கு என்று பிரிக்கப்பட்டது. சென்னை தெற்கு மாவட்டத்தில் மட்டும் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி இருக்கும் வகையில் அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருந்த 5 தொகுதிகளில் அந்த 5 தொகுதியில் 3 தொகுதிகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் இதுக்கு முன்பாக சைதாப்பேட்டை, சோழிங்கநல்லூர், அதே போன்று வேளச்சேரி, அதே விருகம்பாக்கம் உள்ளிட்ட தொகுதிகளும் அவரிடம் இருந்தது. தற்போது 3 தொகுதிகள் மட்டுமே அவரிடம் இருக்கும் வகையில் சைதாப்பேட்டை, மயிலாப்பூர், வேளச்சேரி என்று அவருக்கான தொகுதிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த 110 மாவட்ட செயலர்களும் தற்போதுள்ள மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழகத்தால் அனுப்பக்கூடிய பிரதிநிதிகள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.